Assalamu alaikum. Hi everyone. Welcome back to my channel. We all are doing good. இன்னைக்கு 100 days 100 வீடியோஸில் இன்றைக்கி 36th வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மல் லைஃப் டே ரொட்டீன் தான். இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா சாம்பாரும் ப்ரான்ஸ் தொக்கு அப்புறம் பிரிஞ்சால் பொரியல் செய்ய போகிறேன். இதுதான் என் லைஃப்லேயே ரொம்ப சொதப்பலான நாள்னா இது தான் சொல்லுவேன். எனக்கும் ஒழுங்காக சமைக்க தெரியாது. நான் பாட்டுக்கு ஒரு குழம்பு வச்சுட்டு போயிருக்கலாம். 3 டிஷ் பண்ணுறேன்னு சொல்லி 3மே சொதப்பில் முடிச்சிட்டேன். பட் எனிவேஸ் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சாம்பாருக்காக பருப்பு வேக போட்டுடலான்னு சொல்லி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, பாதி வெங்காயம் பாதி தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு சரி ஓகே பருப்பு வேக விட்டுடலான்னு சொல்லி குக்கரில் போட்டு வேக விட்டாச்சு. சைடில் ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். ரைஸ் குக் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். பிரிஞ்சால் கட் பண்ணிக்கிட்டேன். இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சால் கட் பண்ணுறது தான். நான் நான்வெஜ்ஜாச்சும் ஓரளவு பண்ணிவிடுவேன். ஆனால் வெஜ்ஜை எனக்கு சுத்தமாக சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. அந்தளவுக்கு நான் கேவலமாக சமைப்பேன் வெஜிடேரியனு. சரி ஓகே சாப்பிட்றது தான் ஆள் இருக்கேன்னு சொல்லி சமைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ குக்கரில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. சரி ஓகே தாளித்து விட்டுடலான்னு சொல்லி தாளிச்சுக்கிட்டு போகிறேன். அங்கே பாருங்கள் ரைஸ் வெந்துருச்சு. இப்போ ரைஸும் தம் போட்டாச்சு. இப்போ அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இடித்த பூண்டு கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இல்லை, அதனால் மேபி சாம்பார் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். இல்லைனா என் சாம்பார்லாம் ரொம்ப சூப்பராக செய்வேன் நான். ஆனால் எனக்கு அன்றைக்கி கருவேப்பிலை கிடைக்கல. அதனால கருவேப்பிலை இல்லாத சாம்பார் இன்றைக்கி. பொரிட்டும் சொல்லி நான் நல்லா கருக விட்டுட்டேன். கார்லிக்கை பூண்டை நல்லா நான் கருக விட்டுட்டேன். சரி ஓகே என்ன பண்ணுறது போனால் போட்டுன்னு சொல்லி வெங்காய தக்காளி போட்டுட்டேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருந்தேன். அதுவும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி சம்பவம் ஆகிடுச்சே, போக்க பார்த்தா நல்லா இருக்குமான்னு நினச்சிக்கிட்டே சமைச்சேன். சரி நல்லா தான் இருக்கும்னு சொல்லி சமைச்சேன். ஆனால் நல்லா இல்லை. அதுக்கப்புறமா சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் அதில் பச்சை மிளகா போட்டிருந்தேன் பருப்பில். எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. நான் பாட்டுக்கு மிளகாத்தூள் இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். மிளகாத்தூளையும் போட்டு நல்லா கிண்டிட்டேன். கிண்டுற ஃபாஸ்ட்டை பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க இவ பெரிய செஃப் போலன்னு சொல்லி. அப்போல்லாம் சத்தியமாக கிடையாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கால ஷில்பா, அவளை விட நான் நல்லா தான் சமைப்பேன். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலே அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு, வேக வச்சுருந்தோம்ல பருப்பு, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இன்னும் புளி தண்ணி ஆட் பண்ணலை. புளி தண்ணி ஆட் பண்ணணும். அந்த ஞாபகமே இல்லாமல் நான் பாட்டுக்கு சொம்பாக தண்ணி ஊற்றுறேன் அதில். அது என்ன சாம்பாராக என்னன்னே தெரியல. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ புளி தண்ணியை ஆட் பண்ணலேன்னு சொல்லி அதுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணேன். சரி ஓகே போனால் போட்டுன்னு சொல்லி கொதிக்க விட்டுட்டேன் சைடில். இப்போ ப்ரான்ஸ் தொக்கு செய்யலாம் வாங்க. சாம்பார் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ப்ரான்ஸ் தொக்கு தான். கடாய் வச்சாச்சு. அது நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு போடணும் ஞாபகமே இல்லை. வெங்காயத்தை போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது, ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது சைடில் அங்கே போட்டுட்டு இருந்தேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டேன் அதில். சில சமயம் நமக்கு மூடே இருக்காது சமைக்கிறது. ஆனாலும் நம்ம கிச்சனில் சமைக்கிறோன்ற பேரில் எல்லாமே சொதப்பிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பாதி தக்காளி எடுத்திருந்தேன். அதுவும் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg ப்ரான்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். அந்த 1/2 kg ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எறா தொக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயத்தை அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். ஸோ அதனால் இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட மறந்துட்டேன். ஸ்டார்டிங் அது எண்ணெயிலே வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். உங்களுக்கு இறாலே தண்ணி விடும். இப்போ சைடில் சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி மூடி விட்டுற வேண்டியதான் சாம்பார். இப்போ இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும் நான் எந்த லட்சணத்தில் சமைச்சிருக்கேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே.
அடுத்தது வந்து இறால தண்ணி விடலை, கீழே அடி பிடிச்சிருச்சு. அதனால நானே தண்ணியை ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதில் மூடி போட்டு இப்போ நல்லா வேக வச்சிடலாம் ப்ரான்ஸை. அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. இப்போ ப்ரான்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஆல்ரெடி அடி பிடிச்சிருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்குது. அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இது வேக விட்ட நேரம் எனக்கு கீழே அடி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறு வானலில் நான் மாற்றி திரும்பியும் வேக விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி தூவி அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ப்ரான்ஸ் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட் ப்ரான்ஸ் தொக்கு உண்மையிலே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொதப்பல் ஆரம்பித்தாலும் பட் ப்ரான்ஸ் தொக்கு சூப்பராக டேஸ்ட் இருந்துச்சு. இது முடிச்சாச்சு. இப்போ வந்து வாங்க வெஜிடேரியன் சைடு போயிடலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் வெண்டைக்காய் இல்லை சாரி இல்லை அது பேர் என்ன, கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறேன். இப்போ கடையை வச்சு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகுளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடே ஆகலை, நான் அதுக்கு முன்னாடியே கடுகு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு வெங்காயம் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கத்திரிக்காய் பொரியல்லாம் உண்மையாகவே சமைக்க தெரியாது. இதுதான் நான் முதல் தடவை கத்திரிக்காய் பொரியல்லாம் சமைச்சேன். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து என்னமோ கத்திரிக்காய் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ரீசன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பூண்டுலாம் போடுவாங்களான்னு தெரியல. என் மனசு சொல்லிச்சு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி, அதனால் நான் பூண்டு போட்டு விட்டேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள்லாம் போட்டேன். எப்படி நான் சாம்பார் செஞ்சேனோ அதே மெத்தட் தான். எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சாம்பாரில் பருப்பு போட்டிருப்பேன், இதில் பருப்புக்கு பதிலாக கத்திரிக்காய் போட்டு விட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டுடலாம். இதில் வராதது ஒரு கொஞ்சமாக வச்சு ட்ரை பண்ணால் பரவாயில்ல. நான் ஊரே சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் அவ்வளோ குவான்டிட்டி பண்ணேன், ஏன்னு எனக்கே தெரியல. இப்போ கத்திரிக்காய்லாம் போட்டு நல்லா வெண்ணெயிலே வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், அது வேகுனுச்சுன்னா அவ்வளோதான், பிரிஞ்சால் பொரியல் தயார். நிறைய பேர் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. இன்ஷால்லாம் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.